தொடர்ந்து ஒரு வாரமா வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கு. அவங்க சம்சாரத்துக்கு ஏதோ முடியலையா, குணமாகணும்னு சொல்லி சாப்பிடாம கொள்ளாம ரொம்ப நேரமா அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஒரு நல்ல புருஷனா? இப்படி ஒரு புருஷன் கிடைக்க அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, பொண்டாட்டி தான் இதெல்லாம் செய்வா. கட்டினா பொண்டாட்டிக்காக இந்த மாதிரி பண்றாருன்னா அவர் பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கணும். என் பொண்டாட்டிக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடக்கணும். ஹாஸ்பிட்டல் இருந்து அவளை நல்லபடியா நான் வீட்டுக்கு கூட்டு போகணும். நீ என்ன பண்றீங்க? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அது நான் சும்மா அப்படியே கோயிலுக்கு வந்தேனா. இந்த கோயில்ல இன்னைக்கு அங்க பிரவேசம் பண்ணா நல்லதான். சரி, அதான் அப்படியே நானும் பண்ணலான்னு. போய் சொல்லாதீங்க. ஒரு வாரமா வந்து தினமும் அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. அது எப்படி உனக்கு தெரியும்? கோயில் முழுக்க உங்களை பத்தி தான் பேசுறாங்க. எல்லாரும் பேசுறத கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் இப்படி பண்றீங்க? ஒன்றும் இல்லை மீனா, சவாரிக்கு போறதுக்கு முன்னாடி சும்மா அப்படியே சாமி கும்பிட்டு போலான்னு. மீனா மீனா என்னாச்சு? எதுக்கு இப்ப சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கிற? எனக்காக நீங்க இதெல்லாம் பண்றீங்க. பண்ணாம உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சது நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படணுங்க. இதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஆனா கூட நான் கவலைப்பட மாட்டேன். மீனா, என்ன நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற? உங்க கூட இவ்வளவு நாள் வாழ்ந்ததே எனக்கு ரொம்ப நிறைவா இருக்குங்க. எனக்கு இதுவே போதும். உங்களை மாதிரி ஒருத்தர் இந்த ஜென்மத்துல எனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல. எனக்கு இதுவே போதுங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. என்ன பேசிட்டு இருக்க நீ? அப்பெல்லாம் உனக்கு எதுவும் ஆகாது மீனா. ஒன்னும் ஆகாது. உனக்கு குணமாலேன்னு வையன், உலகத்துல சாமி ஒண்ணு இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும், நமக்கும் குழந்தை பிறக்கும். அதான் நடக்க போகுது. நீயும் மனசுல அப்படிதான் நினைச்சுக்கணும். நம்ம நம்பிக்கைக்கு ஒரு சக்தி இருக்குது மீனா. நம்ம எதை முழுசா நம்புறோமோ அது கண்டிப்பா நடக்கும். நம்ம யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணதில்ல. நமக்கு அந்த சாமி துணையா இருப்பாங்க. நீ வரது யோசிக்காத. வா போலாம். சொல்லுங்க ஸ்ருதி. மீனா, என்ன ஏத்த ரெஸ்டாரண்ட்ல வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. லொகேஷன் ஷேர் பண்றேன். புது லொகேஷனா இருக்கே, எப்படி போறது? ஏத்தர்ல போட்டுருவோம். போலாம். மீனா, என்ன சமையல் கட்டில நின்னுட்டு இருக்கிற? இல்ல, நீங்க எல்லாரும் சாப்பிடணும் இல்லங்க. நான் கடையில இருந்தே வாங்கி வச்சிடறேன் மீனா. நீ ஹாஸ்பிட்டல் போனவங்க ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆபரேஷன் டேட் சொல்லிருக்காங்கல்ல. இப்படி வேலை வேலைன்னு உன் உடம்ப பாத்துக்காம இருந்தா எப்படி மீனா? அதிகமா வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. டிஃபன் மட்டும் சமைச்சிடலாமேன்னு தாங்க. சரி, டைம் ஆகுது, உங்க கிளம்பு போலாம். எங்க எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ள பயமாவே இருக்கு. கொடுத்தேன், பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப என்னாச்சு உனக்கு? இல்லங்க, ஆபரேஷன் நினைச்சு எதுவும் பயம் இல்ல. ஆனா இந்த விஷயத்த நம்ம வீட்ல யார்கிட்டயும் சொல்லவே இல்ல. மாமா கிட்டயாவது சொல்லிடலாங்க. வேணாம் மீனா, அப்பாட்டெல்லாம் சொல்ல வேணாம். இல்லங்க, அவர்கிட்ட சொல்லாம இருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல. மாமா கிட்ட சொல்லிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா இன்னும் கொஞ்சம் தைரியமா இருக்குங்க. மீனா, அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். ஆனா இது இப்ப சொல்ல வேணாம். நான் இது வரைக்கும் அப்பா கிட்ட எதையுமே மறைச்சதில்ல, உனக்கே நல்லா தெரியும். வாங்கிக்க முடியாது, ரொம்ப பதட்டமாயிடுவாரு. அவருக்கு அந்த கவலையை கொடுக்க வேணாம் மீனா, அதனாலதான் சொல்றேன்.
இந்த விஷயம் எனக்கு உனக்கு சீதாக்கு மட்டும் தெரிஞ்சதாவே இருக்கட்டும். பலகுரல்கிட்ட கூட சொல்ல வேணாம். ஆப்ரேஷன் நல்லபடியா நடக்கும். நான் உன் கூடவே தான் இருப்பேன். நீ எதுக்கும் பயப்படாத மீனா. நீ எதுவும் யோசிக்காத மீனா, எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரி. காலையிலே புருஷன் பொண்டாட்டி இங்க நின்னு ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க. 2 பேரும் சும்மா பேசிட்டு இருந்தாலே ரகசியம் பேசுறது அர்த்தமா? ஏன் பேசுறதுக்கு உங்களுக்கு வேற நேரமே கிடைக்கலையா? புருஷன் முன்னாடி பேசி கூடவாமா நேரங்களெல்லாம் இருக்கு. டேய், நான் உன்கிட்ட பேசல. மீனா, இன்னைக்கு மத்தியானம் என் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க உன் வராங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா? யாரா இருந்தா உனக்கு என்ன? மீனா, மத்தியானம் நிறைய நெய்ய ஊத்தி வெஜிடபிள் பிரியாணி பண்ணிட்டு தயிர் பச்சடியும் செஞ்சு வச்சிரு. மா, நீங்க சாப்பாடு வெளில வாங்கிக்கோங்க. மீனா நீங்க சமைக்க மாட்டா. சமைக்க மாட்டாளா? ஏன்? நானும் மீனாவும் ஒரு முக்கியமான வேலையா வெளில போறோம்மா. ம், எங்க போறீங்க? ஒரு வேலையா போறோம்மா. என்ன வேலை? ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷனா? எங்களுக்கு தெரியாம ஏதாவது சொத்து வாங்குறீங்களோ? இப்பதான் கை நிறைய காசு பாக்குறீங்களே. என்னெல்லாம் கேக்குறீங்கன்னு தெரியுது. நாங்க எந்த சொத்தும் வாங்கலம்மா. அப்படின்னா எங்க போறீங்க? அத்தை, மீனா, அது வந்து என்ன அம்மா என்ன டீச்சரா? நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வெளில போகணுமா? ஏதோ காரணமா தான் நம்ம போவோம். அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நீ வா போலாம். டேய், ஏய் மீனா, டேய், அப்படி என்னடா காரணம்? வீட்ல வேலை செய்யாம சொல்லாம கொள்ளாம நீங்க பாட்டுக்கு ஊர் சுத்த போவீங்க, நான் கேட்க கூடாதா? உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுவீங்கல்ல? வெளியே போறதா முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? எது கத்தரிப்பிடி? எல்லாமே நீங்க குடுக்கற இடம் தாங்க. இங்க யாருமே என் பேச்ச கேக்குறது இல்ல. என்ன உன் பேச்ச கேட்கல? இன்னைக்கு என் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பார்க்க வராங்க. லஞ்ச் ரெடி பண்ணிடின்னு சொன்னா என் பொண்டாட்டி அதெல்லாம் பண்ண மாட்டா, நாங்க வெளியே போறோம்னு சொல்லிட்டு போறோம். இப்ப நீ கேக்குறீல்ல, உன்னாலேயே சொல்ல மாட்டாங்களான்னு. அப்படி நீயும் ஒரு வார்த்தை நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சவங்க வர்றாங்கன்னு சொல்லி இருந்தா மீனா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்திருப்பாள்ல. அப்படி கேளுப்பா, நீ கரெக்டா பாயிண்டா பேசுறப்பா. ஓஹோ, இந்த மகாராணி கிட்ட ஒரு நாள் முன்னாடியே மனு கொடுக்கணுமோ? அப்ப அவங்க மட்டும் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? ஏதோ பேசக்கூடாதுன்னு பேசாத. இதான் ஏதோ வேலையா போறாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஏண்டா முத்து, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆம்பா, போய் ஆகணும்பா. அவங்களுக்கு நீயே சமைச்சு கொடு, இல்லன்னா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணு. ஏங்க, வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஹோட்டல்ல இருந்து வாங்கி கொடுக்கணுமா? உங்களாலதான் இதுங்களுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. அத்தை, எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இந்நேரம் செஞ்சு வச்சிருப்பேன். நீ ஒண்ணும் செய்ய தேவையில்லை. அதான் உனக்கு வக்காலத்து வாங்கறதுக்கு இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. எப்படியோ போய் தொலைங்க. ச்சே, நாம ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டாங்க. அவ வேலை மட்டும்தாம்மா அவளுக்கு முக்கியம். அடுத்தவங்களை பத்தி யோசிக்கவே மாட்டா. மன்னிச்சிடுங்க மாமா, வெளியே போகணும் அதான். பரவாயில்லம்மா, விடு. அவ சொல்றது எல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்காத. சரி பாப்பா. சரிப்பா, போயிட்டு வாங்க. மாமா, போயிட்டு வரோம் மாமா. என்னம்மா முகம் ஒரு மாதிரியா இருக்கு? அது ஒண்ணுலப்பா, அம்மா அப்படி பேசிட்டு போறாங்கப்பா, அதான். இருக்கிறா, அதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. நீங்க கிளம்புங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும் மாமா, நீங்க தைரியமா இருங்க. சீதா, சீதா, என்னாச்சுன்னு கேளு சீதா. எதுவும் இருக்காது மாமா, நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. இல்ல சீதா, உள்ள ஏதோ தப்பா நடக்குது போல. எல்லாம் சருசன் போயிட்டு இருக்காங்க பாத்தியா? இப்ப கூட அந்த டாக்டர் போனாங்கல்ல. என்னன்னு கேளு சீதா. என்னன்னு தெரியல, கேளு சீதா. டாக்டர், மீனாக்கு என்னாச்சு? ஏன் எல்லாரும் பதட்டமா போயிட்டு இருக்கீங்க? பதறாம நான் சொல்றத கேளுங்க. மீனாக்கு லாப்ரோஸ்கோபிக் ஆபரேஷன் தான் பண்ணோம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவங்க ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள வந்ததும் பேனிக் அட்டாக் ஆயிடுச்சு. பேனிக் அட்டாக்னா அப்படின்னா என்ன டாக்டர்? சீதா என்ன சொல்றாங்க? ஆபரேஷன் பயத்தினால மீனாவோட பிளட் பிரஷர் 200க்கு மேல போயிடுச்சு. அதனால அவங்க ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஆபரேஷன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஹார்ட் அட்டாக், பேரலைஸ் ஆவறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. டாக்டர், என்ன சொல்றீங்க நீங்க? மீனாக்குலாம் எதுவும் ஆகக்கூடாது. என்ன பேசுறீங்க? டாக்டர், இப்ப என்ன பண்றது? ஆபரேஷனை ஸ்டாப் பண்ண போறீங்களா? இல்ல சீதா, ஆல்ரெடி ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்ப அதை ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ மீனாவோட பிபியை கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். கார்டியாலஜிஸ்ட் உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த அரை மணி நேரம் இந்த ஆபரேஷனுக்கு ரொம்ப முக்கியமான நேரம். எனக்கு ஒன்றும் ஆகாது இல்ல? கடவுள் துணையா இருப்பாரு மாமா, ஆபரேஷன் நல்லபடியா முடியும். மீனா யாரும் கெடுதல் நினைக்க மாட்டா. அவ
அவளுக்கு கெடுதல் நினைச்சவங்களுக்கு கூட அவள் கெடுதல் நினைக்க மாட்டா. அவள் ஒரு நல்லவ. அவளுக்கு எதுவும் தப்பா நடக்காது. எனக்கு தெரியும். மீனா வருவா. சரியா